Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படும் நிலையில் கடை வீதிகள் களை கட்டி வருகின்றன. புத்தாடைகள், இனிப்புகள், பட்டாசுகள் வாங்க மக்கள் குவிந்து வருகிறார்கள். கூடுதல் விவரங்களோடு சென்னை தியாகராய நகரிலிருந்து செய்தியாளர் வினீஷ் சரவணன் இணைந்திருக்கிறார். திருச்சியிலிருந்து செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். முதலில் வினீஷ், தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடை உள்ளிட்ட பொருட்களை வாங்க சென்னை தியாகராய நகரில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. வினீஷ், தியாகராய நகரில் என்ன நிலவரம்? மக்கள் கூட்டம் அலைமோதி கொண்டிருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? இன்று விடிந்தால் நாளை நாடு முழுவதும் உற்சாகமாக தீபாவளி பண்டிகை வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டிருக்கிறது. இறுதிக்கட்ட விற்பனையில் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து வணிக பகுதிகளிலும் பொதுமக்களுடைய கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. தியாகராய நகரை பொறுத்தவரை சில்லறை கடைகள், மொத்த விற்பனை கடைகள் என ஒட்டுமொத்தமாக ஒரு 3000க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்கின்றன. அதே போல சாலையோர கடைகளும் அதிகமாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களை ஒப்பிடுகையில் இன்றைய தினம் பொதுமக்களுடைய கூட்டம் அதிக அளவில் காணப்படுவதாக வியாபாரிகள், விற்பனையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 2 தினங்களாக மிதமான மழை பெய்ததன் காரணமாக சாலையோரங்களில் அமைக்கப்பட்டிருந்த அனைத்து கடைகளிலுமே வியாபாரம் சிறிது கவலை அடைந்திருப்பதாகவும் நஷ்டம் அடைந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்திருந்தார்கள். இன்று முழுவதுமாக சென்னையில் மழை இல்லை. அதனால் சென்னையில் வசிக்கக்கூடிய பெரும்பாலான பெருநகர் மற்றும் புறநகர் பகுதி மக்கள் தியாகராய நகர், புரசைவாக்கம், பழைய வண்ணாரப்பேட்டை என அனைத்து பகுதிகளை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இறுதிக்கட்ட நேரத்தில் சம்பளம் மற்றும் போனஸ் பெற்ற பெரும்பாலான பொதுமக்கள் தங்களுடைய குழந்தைகளுடன், குடும்பத்துடன் நேரடியாக தியாகராய நகரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். தியாகராய நகரை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு விற்பனை அதிக அளவில் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகள் ஒப்பிடும்போது ஆன்லைன் வர்த்தகம் அதிக அளவில் இருந்ததாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். ஆன்லைனில் எந்த விதமான பொருட்களை வாங்கினாலும் அதை அணிவித்து பார்க்க முடியாது. ஆனால் நேரடியாக கடைகளில் வந்து பொருட்களை வாங்கினால் நேரடியாக அணிவித்து அதை ஒரு ட்ரையல் பார்த்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையுடன் தான் பெரும்பாலான பொதுமக்கள் வணிக பகுதிகளில் அதிகமாக வருவது வழக்கம். காலகட்டங்கள் மாறினாலும் நேரடியாக வணிக பகுதிகளுக்கு வந்து தங்களுக்கு தேவையான பொருட்களை கண்ணால் பார்த்து வாங்குவது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இன்றைய தினம் இறுதிக்கட்ட ஷாப்பிங் தீர்களில் களை கட்டிருக்கிறது. ஆடை அணிகலன்கள், அதே போல கவரிங் பொருட்கள், புத்தாடைகள், இனிப்பு, கார் வகைகளான அனைத்து பொருட்களை வாங்குவதற்காக பெரும்பாலான பொதுமக்கள் தியாகராய நகரை நோக்கி வந்தவண்ணம் இருக்கிறார்கள். இறுதிக்கட்ட நேரத்தில் பட்டாசுகளை வாங்குவதற்கும் தீவுத்துறையில் அமைக்கப்பட்டுள்ள பட்டாசு கடைகளுக்கும் பெரும்பாலான பொதுமக்கள் செல்கிறார்கள். தியாகராயனை பொறுத்தவரை இந்த பகுதி முழுமையாக எளிதான பகுதி, போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதி என்பதால் இதற்கு 2 ஆண்டுகள் முன்பாக பாலம் அமைக்கப்பட்டிருந்தது. பாலம் அமைக்கப்பட்ட பிறகு போக்குவரத்து நெரிசல் சீராகி இருக்கிறது. வாகனங்களே ஆங்காங்கே நிறுத்திவிட்டு வரக்கூடிய சூழல் இல்லாத காரணத்தினால் நேரடியாக வந்து தங்களுடைய இறுதிக்கட்ட விற்பனையை பொதுமக்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் இரவு 10-11 மணி வரை கடைகள் திறந்திருக்கும் என தீநகருடைய வியாபாரி சங்கம் தரப்பில் இருந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தங்களுடைய இறுதிக்கட்ட விற்பனை தீநகரில் களை கட்டியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி வினேஷ். திருச்சி சிங்காரத்தோப்பில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் லெனின் இணைந்திருக்கிறார். லெனின், சிங்காரத்தோப்பில் கடைசி நேர விற்பனையில் வாடிக்கையாளர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். மிகவும் மகிழ்ச்சியாக தங்களுடைய கடைசி நேர ஷாப்பிங்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன நிலவரம்? திருச்சியை பொறுத்தவரை NSP ரோடு, சிங்காரத்தோப்பு, பெரிய கடை வீதி, சின்ன கடை வீதி, நந்திக்கோயில் தெரு, இந்த பகுதி தெப்பக்குளம், அதே போல மேலப்புலிவார் ரோடு, இந்த பகுதி முழுவதும் வந்து மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக மாநகர காவல் ஆணையருடைய உத்தரவின் பேரில் 2 துணை ஆணையர்கள், 4 உதவி ஆணையர்கள், 8 காவல் ஆய்வாளர்கள், 16 உதவி காவல் ஆய்வாளர்கள், அதே போல 100க்கும் மேற்பட்ட காவலர்கள், சிறப்பு காவல் படையினர், ஊர்காவல் படையினர் என தீயணைப்பு துறையினர், போக்குவரத்து துறையினர் என பல்வேறு தரப்பினரும் வந்து இங்க பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த NSP ரோடு அந்த பகுதியில் தான் இப்போ நாம் நின்றுகிட்டு இருக்கோம். புறக்காவல் நிலையத்தினுடைய மேடையில் நின்றுகிட்டு இருக்கோம். இந்த சாலையில் நம்ம கால் வைக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்படி கால் வைத்தோம் என்று சொன்னால் பின்னே வரக்கூடியவர்கள் நம்மை தள்ளிக்கொண்டு இந்த தெருவினுடைய கடைசிக்கு கொண்டு போய் நம்மை சேர்த்து விடுவார்கள். அந்த வகையில் மக்கள் கூட்டம் என்பது அதிகமாக காணப்படுகிறது. இந்த NSP ரோடை பொறுத்தவரை ஏராளமான ஜவுளி கடைகளும், நகை கடைகளும், பாத்திர கடைகளும் வந்து நிரம்பிய பகுதியாக இருக்கிறது. தீபாவளியை முன்னிட்டு மக்கள் அனைத்து விதமான பொருட்களையும் வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மக்களினுடைய முகத்தில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கிக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி லெனின். Celebrate this Diwali with Indian Princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today.